அல்லாஹ்வுடைய அருளுக்கு முன்னால் ஒரு தூசி, ஒரு கண் இல்லாமல் போனால் அதற்கு செலவழிக்கிற செலவு ஆயிரக்கணக்கிலே செலவழிக்கிறோம். ஒரு மனிதனுடைய கிட்னி ஃபெயிலியர் ஆனால் லட்சக்கணக்கிலே செலவழிக்கிறோம். ஒவ்வொரு உறுப்புகளும் கோடிக்கணக்கு பெறுமதியான உறுப்புகளை அல்லாஹ் நமக்கு இலவசமாக தந்திருக்கிறான். இந்த ஒவ்வொரு உறுப்புக்கும் நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிற அடிப்படையிலே இபாதத்திலே ஈடுபட்டால் அது போதாது, நேரமே காணாது. அந்த அளவிற்கு அல்லாஹ் அளப்பரிய நிஅமத்துக்களை, அருள் கொடைகளை நமக்கு வழங்கி இருக்கிறான். நமக்கு விளங்குதில்லை. ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தா தான் அவருடைய நியமத்து விளங்கும். வைத்தியசாலையிலே சென்று நோயோடு இருக்கிறவர்களை போய் பார்க்கிற போதுதான் நாம் என்ன ஆரோக்கியத்தோடு இருக்கிறோம் என்று விளங்கும். நமக்கு தலைவலியும் காய்ச்சல் தான் தெரியும். அங்க கால் இல்லாதவன், கை இல்லாதவன், அந்த ஒரு வீடியோ, ஒரு மெசேஜ் வருகிறது, தன்னுடைய மலம் வெளியிலே போக முடியாத அளவிற்கு அது அடைக்கப்பட்டிருக்கிறது. நாளாந்தம் ஒவ்வொரு நாளும் 3000க்கு மேல் தன்னுடைய மலத்தை வெளியே அனுப்புகிற வயிற்று பகுதியால் தான் மலம் வெளியே வருகிறது. அதற்கு நாளாந்தம் 3000க்கு மேல அந்த பேக்குக்கு செலவாகும். நம்மளுக்கு அல்லாஹ் ஃப்ரீயா வச்சிருக்காங்க. ஃப்ரீயா, ஒரு சத காசு இல்ல. பாத்ரூம் போன அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் லேசா வைத்திருக்கிறார். எல்லாமே நமக்கு லேசி. ஒரு நாளைக்கு சிறுநீர் போகலண்டா படுற பாடு, அதற்காக படுற கஷ்டம், அதற்காக படுற துன்பம், வைத்த பொத்துறதும் ஓடுறதும், எப்படியாவது வெளியாக்குங்க என்று அப்பதான் அவருக்கு விளங்குது பெருமதி. நாளாந்தம் பாத்ரூமுக்கு போறார், அல்லாஹ் நம்ம எல்லோரையும் கண்ணியப்படுத்த வேண்டும். போகிறார், அது லேசா வெளியாகுது, விளங்குதில்லை. நியமத் விளங்கல்ல. ஆனா கஷ்டப்படுறாரோட பார்த்தா நமக்கு புரியுது எப்படி கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு செலவழிக்கிறார்கள். எப்படியாவது இந்த மலத்தை வெளியாக்க வேண்டும், சலத்தை வெளியாக்க வேண்டும், எவ்வளவு வேண்டுமானாலும் தருகிறேன் என்று சொல்லுகிற அளவிற்கு ஒரு மனிதனுடைய